அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் மாணவர்களே. நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் எஸ்ஏ வினாக்களை எவ்வாறு எழுதுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரிதானே? கட்டுரை வினாக்கள் எவ்வாறு எழுதுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்களோட பேப்பர் அமைப்பு, பயாலஜி உயிரியல் பேப்பர் அமைப்பு பகுதி பார்ட் 1, சரி, அதாவது பகுதி 1, அதுக்கு பின்னால் பார்ட் 2 பகுதி 2 இவ்வாறு காணப்படும். சரி, அப்போ பார்ட் 1ல் 50 MCQ வினாக்கள் காணப்படுது. பார்ட் 2ல் பார்ட் 2 ரெண்டா பிரியுது ஏ பி. சரிதானே? அப்போ பகுதி 2ல் ஏ பகுதியை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் அமைப்பு கட்டுரை வினாக்கள், பி கட்டுரை வினாக்கள் நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? அப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த எஸ்ஏ கொஷன், அதாவது கட்டுரை வினாக்கள் எவ்வாறு எழுதுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரிதானே? இப்போ நீங்கள் இந்த எஸ்ஏ கொஷனை கட்டுரை வினாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மொத்தமாக டோட்டலாக 6 வினாக்கள் எங்களுக்கு பேப்பரில் இடம்பெறும் காணப்படும். அதில் 4 வினாக்களுக்கு தான் நீங்கள் விடை எழுதணும். சரியா? 5 வினாக்கள் 6 வினாக்கள்னு அப்படி எழுத வேண்டாம். சரியா? நீங்கள் ஆர்வக்கோளாறில் சில மாணவர்கள் 5 கேள்விக்கு விடை எழுதிட்டு வருவாங்க. ஆனால் திருத்துறவங்க என்ன மனநிலைமையில் திருத்துவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆகவே 4க்கு விடை எழுதுங்க, பூர்ணமான விடை எழுதுங்க, அது போதும். சரிதானே? அப்போ இந்த எஸ்ஏ கொஷன் எடுத்தோம்னா கட்டுரை வினாக்களை எடுத்தோன்னு சொன்னால் எங்களுக்கு கட்டுரை வினாக்களுக்கு டோட்டலாக எங்களுக்கு 2 மணித்தியாலங்கள் கிடைக்கும். சரிதானே? டோட்டலாக 2 ஹவர்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு கொஷனுக்கு அன்னளவாக 30 நிமிடம் ஒரு கேள்விக்கு எங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எஸ்ஏ எழுதுறது அந்த 30 நிமிடங்களுக்கு உள்ளதான் இருக்கணும். 30 நிமிடங்களை விட தாண்டிச்சுன்னு சொன்னால் உங்களோட கடைசியாக எழுத போகிற உங்களுடைய எஸ்ஏ அடிவாங்கும் மீன் என்னது, உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக எழுத போகிற எஸ்ஏ நீங்கள் ஒழுங்காக செய்து கொள்ள முடியாது. அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லுவீங்க, சார் எனக்கு டைம் போதாது, பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சு, அப்படியான பல வகையான இதுகளை சொல்லுவீங்க. ஆகவே டைமுக்குள்ளே எழுதி பழகுங்க. 20 நிமிடங்களில் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் மேக்சிமம் 30 நிமிடங்களை விட என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. சரிதானே? அப்போ நாங்கள் இந்த கட்டுரை வினாக்கள் எழுதும்போது, சரியா, கட்டுரை வினாக்கள் எழுதும்போது சில மாணவர்கள் இவ்வாறான குறியீடுகளை பயன்படுத்துவாங்க. இப்படி போட்டு என்ன செய்வாங்க, பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுத பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில மாணவர்கள் ஏ பி சி டி இ இவ்வாறு போட்டு என்ன செய்வாங்க, பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுத பார்ப்பாங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் சில மாணவர்கள் 1 2 3 4 5 இவ்வாறு எழுத நினைப்பாங்க. சரியா? இப்படி என்ன செய்கிறது, இப்படியான இலக்கங்களை போட்டு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுத பார்க்குறது. இது என்ன செய்யுது, முற்றாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. இப்படி எழுத வேணாம். சரிதானே? இது கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் எழுதக்கூடாது. அடுத்த விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டுரை வினாக்களுக்கு விடை எழுதும்போது கருப்பு அல்லது நீல நிற பேனா பயன்படுத்துங்க. வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ரெட் கலரோ என்ன சொல்கிறது, பிங்க் கலர், அந்த அவ்வாறான நிறங்களை பயன்படுத்தாதீங்க. அதை எக்ஸாம் மூலக்கும் கொண்டு போகவே வேண்டாம். சரிதானே? அதுக்கப்புறம் சில படங்களை வரையும் போது பென்சிலால் வரைகிறது, இதெல்லாம் வேண்டாம். சரிதானே? நீங்கள் கருப்பு அல்லது நீல பெண்ணை யூஸ் பண்ணுங்க. சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, பயாலஜியில் சில படங்களை வரைகிறதுக்கு ஹைலைட் பண்ணுறது, நிறந்தீட்டுறது, அதெல்லாம் வேண்டாம். சரிதானே? அப்போ கருப்பு அல்லது நீல நிற பேனாவை நீங்கள் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. சரிதானே? அதுக்கு பின்னால் சில மாணவர்கள் இந்த ஸ்டார், இந்த ஹேஷ் இவ்வாறான குறியீடுகளை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அவ்வாறு பயன்படுத்த வேண்டாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு 4 சோனை அறைகள். சரியா? 4 சோனை அறைகள் சோனை
அறைகள். சரிதானே? 4 சோனை அறைகள். இதில் வந்து இவ்வாறான இலக்கங்கள் பயன்படுத்தாதீங்க. சரியா? இலக்கம் பயன்படுத்தாதீங்க. 4 என்ன செய்யுங்க, 4 எழுதுங்க. சரியா? இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். அடுத்தது வந்து சில மாணவர்களுக்கு வந்து இது சுருக்கி எழுதுறது. இப்போ எப்படி சுருக்கி எழுதுவாங்க? உதாரணம். இதை வந்து எவ்வாறு சுருக்கி எழுதுவாங்க? உ பிளஸ் உதாரணம். காணப்படும். இதை சுருக்கி எழுதுவாங்க கா பிளஸ் மென்னா. இவ்வாறு சுருக்கி எழுதுறது வந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. சரிதானே? சில மாணவர்கள் வந்து இலத்திரன்களை இப்படி எழுதுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? நீங்க முற்றாக தவிர்த்து கொள்ளணும். சரியா? இப்ப முதலாவது நீங்க பேப்பரை பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் கேள்வி எதில் ஸ்டார்ட் ஆகும்? 5, 6, 7, 8, 9, 10 இவ்வாறு தான் உங்களோட என்ன சொல்ல கட்டுரை வினாக்கள் இடம்பெறும். சரியா? முதலாவது உங்களுக்கு 7வது வினாவைத்தான் நீங்கள் எழுதணும்னு சொன்னால் நீங்கள் 7வது வினாவிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் எழுதும் போது அந்த வினா இலக்கத்தை வந்து நீங்கள் சரியாக இடணும். சரியா? வினா இலக்கங்கள் கண்டிப்பாக சரியான பக்கத்தில், நீங்கள் எழுதுகிற பக்கத்தில் நீங்கள் வினா இலக்கத்தை இட்டுக்கொள்ளணும். சரிதானே? ஒவ்வொரு வினாவையும் புதிய புதிய பக்கங்களில் ஆரம்பிக்கிறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரிதானே? அடுத்து இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயங்களை சொல்ல போனோம்னு சொன்னால், படங்களை கேட்டான்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு வந்து கட்டமைப்பை பற்றி கேட்டான்னு சொன்னால் நீங்கள் படத்தை வந்து கண்டிப்பாக வரையணும். சரிதானே? படம் வரையும் போது முழுமையான பெயரிடப்பட்ட படங்களை வரைங்க. ரிசோர்ஸ் புக்கில் தரப்பட்ட படங்களை வரைகிறது மிக திருத்தம். சரியா? நீங்கள் வேறு ஏதோ படத்தை வரையுதுன்னு சொல்லி வரைஞ்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ், அவங்களுக்கு எப்படி வழங்கப்படும்னு சொன்ன அறிவுரை வந்து ரிசோர்ஸ் புக்கில் இருந்தால் இவ்வாறான படங்கள் இருந்தால் நீங்கள் புள்ளி வழங்குங்கண்டு. ஆக நீங்கள் ரிசோர்ஸ் புக்கில் இருந்த படங்களே வரைகிறது நல்ல. கேள்வியை எழுதி இப்போ உதாரணத்துக்கு கேட்குறான்னு வந்து இலைவாயிட கட்டமைப்பை பற்றி விவரிக்க சொன்னால் இலைவாயிட கட்டமைப்பை பற்றி நீ ஃபஸ்ட்டு விவரிச்சுட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? படங்களை வரைங்க. படங்களை வரையும் போது பேர் குறிப்பிடுறது, நீங்கள் இருக்கிற பேர் எல்லாத்தையும் வந்து குறிக்கணும். சரியா? அவங்களோட ரிசோர்ஸ் புக்கில் என்னென்ன பேர்களை வந்து குறித்து காட்டிருக்காங்களோ அது அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? அதில் குறிக்கணும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு படத்தில் வந்து மொத்தமாக 6 பேர்கள் வந்து ரிசோர்ஸ் புக்கில் குறிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த 6 பேர்களை வந்து நீங்கள் முழுமையாக குறித்தாதான் உங்களுக்கு 10 மார்க்ஸ், 10 புள்ளிகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 3 தொடக்கம் 6 தான் நீங்கள் குறிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் 5 மார்க்ஸ் தான் கிடைக்கும். இந்த 3ஐ விட குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படம் வரைஞ்சதும் வேஸ்ட். சரிதானே? ஆகவே படம் வரைகிறது மட்டும் முக்கியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? அந்த படத்தை வரைஞ்சி சரியான முறையில் அதை வந்து குறிக்கணும். சரிதானே? அதே நேரம் வந்து உங்களோட ஆர்ட்ஸ் சில சித்திரம் ஓலவில் சித்திரம் எடுத்தவங்க வந்து இதில் வந்து உங்களோட திறமையை காட்டுன்னு சொல்லி 1 ஹவருக்கு வந்து படத்தை கீறுறது இல்லை. அந்த டைமுக்குள்ளே என்ன முடியுமோ திருத்தமான படத்தை நீங்கள் என்ன செய்யணும்? 7 அளவு திருத்தமான படங்களை வரைகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு ஹைலைட் பண்ணி அதுக்கு கலர் பண்ணி அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். சரிதானே? ஏன்னா எங்களுக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால அந்த வேலையெல்லாம் செய்யாமல் எங்களுக்கு அந்த ஒரு 5 நிமிஷத்தில் எந்த படங்கள் வர இயலுமோ அவ்வாறான படங்களை வரைஞ்சி சரியாக பேர்களை இங்கே குறிச்சிக்குவாங்க. சரிதானே? அடுத்தது வந்து சில கேள்விகளுக்கு வந்து ஒப்பிட்டு கேட்டிருப்பாங்க, ஒப்பிட்டு எழுத சொல்லுவாங்க. சில கேள்விகளை ஒப்பிட்டு எழுதும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அட்டவணைகள் அதை ஒன்றுமே அடிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பந்தி அமைப்பில் தான் அதையும் எழுதணும். சரிதானே? இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் கட்டுரை வினாக்களை எழுதும்போது இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இவ்வாறு இருக்குது. சரிதானே? பேப்பர் நீங்கள் வந்து எப்படி எழுதுங்கன்னு சொன்னால் இங்கே இது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 4 வரி கொண்ட பந்தி. சரிதானே? இப்படி 4 வரி கொண்ட பந்தியாக எழுதிட்டு ஒரு 2 வரி என்ன செய்வீங்க? கேப் விட்டுட்டு திரும்ப 4 வரி, திரும்ப 2 வரி கேப் விட்டுட்டு திரும்ப 4 வரி. இவ்வாறு நான் ஏன் எழுத சொல்கிறேன்னு சொன்னால் கட்டுரை வினாக்களை எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? சில சமயம் வந்து ஞாபகம் வரும், சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிட்டு. அப்போ அந்த மிஸ் ஆகின பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த இடங்களில் வந்து ஃபில் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்?
ஒரு ஒரு வரி விட்டாலும் போதும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்றம் வந்து ஒரு 2 வரி விட்டு எழுதுறது மிகவும் ஒரு ஏற்றமாக இருக்கும். ஏற்றம் மீன் இப்போ இதில் வந்து ஒரு வரி விட்டிங்கன்னா 2 வரி விட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, 4 வரி கொண்ட ஒரு பந்தி அமைப்பில் வந்து கட்டுரை வினாக்களை எழுதுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பொதுவாக சொல்கிறது ஒரு 2 வரி விட்டுட்டு எழுதுங்கன்னு. காரணம் வந்து நாங்கள் எழுதிட்டு போகும்போது சில பாயிண்ட்ஸ்கள் வந்து எங்களுக்கு ஞாபகம் வரும்போது அதை ஃபில் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லை உங்களுக்கு பெரிய ஒரு பந்தி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை புதிய பந்தியாக கீழே எழுதுங்க. சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கார்போஹைட்ரேட்டை பற்றி எழுதுறீங்க, சரியா? நீங்கள் வந்து ஒரு சர்க்கரைட்டை பற்றி எழுதுறதுக்கு மறந்துட்டு அப்போ நீங்கள் வந்து அதை லாஸ்ட்டாக எழுதினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதான்? இப்போ உதாரணத்துக்கு பல் சர்க்கரைட்டை எழுதிட்டு திரும்ப லாஸ்ட்டாக ஒரு சர்க்கரைட்டை எழுதினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்க பேப்பரை பார்க்குறவங்க அந்த பாயிண்ட்ஸ் எங்கே சரி இருக்கான்னு பார்த்து அதுக்கு புள்ளி வழங்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அது ஒரு ஓர்டராக ஒழுங்குமுறையாக எழுதும் போது திருத்துறவங்களுக்கு என்ன செய்யும், இலகுவாக இருக்கும். அதே நேரம் அவங்களுக்கு புள்ளி வழங்குறதும் இலகுவாக இருக்கும். சரிதானே? அப்போ கட்டுரை வினாக்கள் எங்களுக்கு தெரியும் வந்து அன்னளவாக 50 பாயிண்ட்ஸ். சரிதானே? 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். 50 பாயிண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கணும். 50 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்ஸுக்கு வந்து 3 புள்ளிகள் வீதம் 150 புள்ளிகள் வந்து எங்களுக்கு வழங்குவாங்க. அதே நேரம் சில கேள்விகள் வந்து 30 பாயிண்ட்ஸ் தான் காணப்படும். அவ்வாறு 30 பாயிண்ட்ஸ்கள் காணப்பட்டுச்சுன்னா அதோடு சேர்த்து படம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து உங்களுக்கு என்ன செய்யப்படும், 37 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் நான். சில கேள்விகள் 37 பாயிண்ட்ஸ் தான் காணப்படும். அவ்வாறு காணப்பட்டுச்சுன்னா இது 4ஆல் பெருக்கப்பட்டு உங்களுக்கான புள்ளிகள் வந்து வழங்கப்படும். ஆக நீங்கள் வந்து ஒரு என்ன செய்கிறது, எஸ்ஏ எழுதும்போது சுருக்கி எழுதாதீங்க. எவ்வளோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ்கள் நினைவுக்கு வருதோ எல்லாத்தையும் எழுதுங்க. சரிதானே? இதை தாண்டி நாங்கள் எஸ்ஏ விடயங்களை நாங்கள் கதைக்கணும்னு சொன்னால் பென்சிலை யூஸ் பண்ண வேணும். சரிதானே? பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் சில மாணவர்கள் வந்து எம்சிக்யூ இருக்குதானே, எம்சிக்யூவில் வந்து அதை வந்து மார்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வந்து நீங்கள் பென்சிலால் முதலாவது மார்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பெண்ணால் மார்க் பண்ணினா ஓகே. பட் நான் சொல்கிற மாணவர்களுக்கு பென்சிலும் கொண்டு போக வேண்டாம். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல், நீங்கள் வந்து யார், நீங்கள் வந்து A-லெவல் அட்வான்ஸ் லெவல் படிக்கிற மாணவர்கள், நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் தைரியமாக எழுதுங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெண்ணால் எழுதுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எம்சிக்யூவை மார்க் பண்ணிவிட்டு திரும்ப பெண்ணால் மார்க் பண்ண இல்லைன்னு சொன்னால் சம்டைம் ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் அது பிரச்சனையாக மாறும். சரி, அப்போ அந்த ரிஸ்க்குகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். சரிதானே? திரும்ப சொல்கிறேன். சரிதானே? முதலாவது வந்து என்னது, முதலாவது 4 வினாக்களுக்கு, சரிதானே, 4 வினாக்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், விடை அளிக்கணும். சரிதானே? 4 வினாக்களுக்கு மாத்திரம் விடை அளிக்கணும். 2வது விடயம் என்னன்னு சொன்னால் பந்தி அமைப்பு. பந்தி அமைப்பு முக்கியம். அடுத்தது வந்து அடுத்தது என்ன சொன்னேன் நான், நீல நிற பேனா, நீல நிறம் அல்லது கருப்பு நிற பேனாவை யூஸ் பண்ணுங்க. 4வது வந்து குறியீடுகளை பயன்படுத்தாதீங்க. குறியீடுகளை ஹேஷ் இப்படியான குறியீடுகளை வந்து என்ன செய்வாங்க, பயன்படுத்தாதீங்க. 5வது சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து பென்சிலை வந்து பயன்படுத்த வேண்டாம் படங்களை வரைகிறதுக்கு. 6வது விடயம் நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் சுருக்கி எழுதுறது. உதாரணம், இதை வந்து O+ இலத்திரன், இதை வந்து இது எழுதக்கூடாது. சரிதானே? அடுத்த விடயம் வந்து ஒவ்வொரு வினாவையும் புதிய பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணணும்.
அடுத்த படம் வரைகிறது வந்து ரிசோர்ஸ் புக்கு. சரியா? ரிசோர்ஸ் புக்கில் உள்ள படங்களை வரைகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணி அதை தான் நீங்கள் வரையணும். சரிதானே? அடுத்த விடயம் நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் இன்னொரு சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு மறந்துட்டு, நீங்கள் விஞ்ஞான பெயர்கள் எழுதுவீங்க தானே? விஞ்ஞான பெயர்கள் எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூடோமோனஸ். சரிதானே? சூடோமோனஸ் நீங்கள் எழுதும்போது கீழால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? அடிக்கோடிடணும் விஞ்ஞான பெயர்கள் எழுதும்போது. அடுத்த விடயம் வந்து நான் சொன்னேன் விஞ்ஞான பெயர்களின் கீழ் கோடிடல். சரிதானே? விஞ்ஞான பெயர்களின் கீழே நீங்கள் வந்து என்ன செய்யணும்? கோடிடணும். சரியா? அடுத்தது வந்து ஒப்பீட்டு வினாக்களுக்கு வந்து அட்டவணை பயன்படுத்தக்கூடாது. அட்டவணை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பந்தி அமைப்பில் தான் என்ன செய்யணும்? ஒப்பிட்டு எழுதணும். சரியா? அப்போ இந்த விடயங்களை நீங்கள் வந்து மனசில் நிறுத்தி கொள்ளுங்க. இதுதான் எஸ்ஸே எழுதுறதுக்கான ஒரு விதிமுறையா, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கைடன்ஸ், எங்களுக்கு வழங்கப்பட்ட கைடன்ஸ் இதுதான் ஒரு விதிமுறை. இவ்வாறு தான் நீங்கள் கட்டுரை வினாக்கள்